கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்கள் தேவன் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த 5வது மாதத்திலேயும் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், அநேகர் இந்த பூமியில இல்லை. இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த பூமியில அநேகர் இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். பலவித போராட்டங்கள், பலவீனங்கள் நமக்கு இந்த 4 மாதத்திலே வந்திருந்தாலும் அவைகளை ஜெயிக்கவும், அவைகளை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எல்லா விதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு நன்மையும் ஆறுதலையும் தேர்தலையும் ஆண்டவர் நமக்கு தந்தார். நம் செய்கிற காரியத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை வழிநடத்தினார், நம்மை போஷித்தார், நம்மளை பாதுகாத்தார். நாம் ஒருபோதும் அவைகளை மறக்க முடியாது. அத்தனை அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மளை நடத்த போகிறார், நமக்கு அவர் தருகிற வாக்குத்தத்தத்தை நாம் நினைப்போமாக. சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். சங்கீதம் 62, அதில் 5வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் நம்புவது அவராலே வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிறது, நீங்கள் எதை நம்புகிறீர்கள், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள், இது நடக்கணும் அது நடக்கணும், நீங்க சில காரியங்களை உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. அப்ப அந்த நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறுவதற்கு யார் மூலமாய் நிறைவேற முடியும்? யார் உங்களுக்கு அதை நிறைவேற்ற முடியும்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? தாவீது சொல்லுகிறார், நான் நம்புவது அவராலே, அவர்தான் எனக்கு, ஆண்டவர் தான் எனக்கு, மனுஷன் கிடையாது. நான் நம்புவது அவராலே வாய்க்கும், அவராலே வரும், அவராலே கிடைக்கும். அது சொல்றான், அவரால் அல்ல அவராலே வரும் சொல்றான். அவரால வரும்பா, அவரால கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லாம, அவர் தருவாருன்னு சொல்லாம, அவராலே அல்லாமல் வேற ஒருவராலும் எனக்கு கிடைக்காது, அவரை விட்டுட்டா எனக்கு ஒண்ணும் இல்லை, அததான் தாவீது தெளிவா சொல்றான். அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, எனக்கு உதவி செய்ய அவரை தவிர வேற யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்ய அவரை தவிர வேற யாரும் இல்லை, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்ல. மனுக்குலத்தை ரட்சிக்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை பலப்படுத்த அவர் இல்லாம எனக்கு வேறு யாரும் இல்லை. பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 27:28 வாசிக்கும் போது, கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிறார்கள். அதில் அவர் சொல்லும் போது, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். ஆனால் தேவன், அதாவது ஆண்டவர், அவரே எங்களை காப்பாற்றினார். எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நாங்க பிழைப்போம்னு எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாத நேரத்துல அவர்தான் எனக்கு நம்பிக்கையா, எங்களுக்கு ஆறுதலா, ஏன்னா வேற யாரும் இல்ல, அவர்தான் எங்களை காப்பாத்தினாரு, அவர்தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம இருந்தாரு. இந்த வார்த்தைய பவுல் அறிக்கையிட்டான். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத போது ஆண்டவர் தப்பிக்க, காப்பாற்ற உண்மை உள்ள தேவனாக இருந்தார்.
நீங்கள் வேதத்துல 3 சம்பவங்களை வாசிக்கலாம். மார்க் 10:51 ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 9:1 வரை பாருங்க. மார்க் 8 அதுல 2-25 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கலாம். அதுல 3 குருடர்களை பத்தி அங்க வாசிக்கிறோம். 3 குருடர்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒருவன் வருகிறான். அவனுக்கு ஆண்டவர் கேட்கிறார். மார்க் 10:51 எப்ப உனக்கு என்ன செய்யணும்பான்னு கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும்ன்றார். சரி போன்றாரு. அவன் பார்த்துறான், கண்ணு தெரிஞ்சிருது. இது முதல்ல ஒரு அற்புதம். அவனுக்கு வேற ஒண்ணுமே செய்யல, கண்ணு தெரியலன்றான். உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும். சரி போ, உனக்கு பார்வை கிடைச்சிரும் போ, அவ்வளவுதான். அவன் கண்ணு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு வழி. 2வது மார்க் 8:23 என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. நான் பார்வை அடையணும். உடனே அவனுக்கு என்ன செய்யறாரு? கண்ணில் உமிழ்ந்து, கண்ணில எச்சு துப்பி உமிழ்ந்து, சரி இப்ப தெரியுதான்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அப்படியா? உடனே ஆண்டவர் 2வது முறை அவனை சுகமாக்கினார். 2வது எப்படி சுகமாக்கினார்? தொட்டு சுகமாக்கினார், குணமானான். அப்ப முதலாவது ஒருவனுக்கு போ நீ பார்வையடைவாயாக, கண்ணு தெரிஞ்சிருச்சு. 2வது ஒருவனுக்கு உமிழ்ந்து அவன் கண்ணில் கை வைத்து ஜெபம் பண்றாரு, சுகமாகுது. 3வது யோவான் 9 ஒருவன் வருகிறான். அவனுக்கு உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அந்த சேரை கண்ணாக உருவாக்கி அவன் கண்ணுக்குள் வைக்கிறார். அவன்கிட்ட சொல்றாரு, நீ போய் சீலோவாம் குளத்துல என்ன செய், போய் கழுவு, நீ சுகம் உண்டாவாய். அவன் போய் கழுவுறான், சுகம் கிடைக்குது. 3 அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த 3 அற்புதம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த 3மே அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் முடியாது. அவர் தான் செய்யணும், வேற யாருமே செய்ய முடியாது. வேற யாராலும் அந்த அற்புதத்தை செய்ய முடியாது. அப்போ புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் அற்புதம் செய்ய முடியாது. ஒருவனுக்கு சுகமடைவாயாக என்கிறார், அவன் சுகமாகிறான். ஒருவனுக்கு தொட்டு சுகமாக்குகிறார். ஒருவனுக்கு கண்ணையே உருவாக்கி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் இன்னொருவருக்கு செய்ததை போல எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புவதே தவறு. ஆண்டவரே இந்த அவங்களை ஆசீர்வதிச்சீங்கப்பா, இந்த இவங்களை ஆசீர்வதிச்சீங்கப்பா, அது மாதிரி என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறதே தப்பு. அவராலே அல்லாமல் வேற அற்புதம் யாராலும் செய்ய முடியாது. ஆனா அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அற்புதம் செய்யறாரு. ஒரே மாதிரி எல்லாருக்கும் செய்யறது இல்ல, ஒரே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கிறது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி செய்ய விரும்புகிறாரோ, உங்களுக்கு என்ன தர விரும்புகிறாரோ அதைத்தான் தருவாரை தவிர இன்னொருவருக்கு கொடுத்ததை, இன்னொருவருக்கு நடந்த அற்புதத்தை போல, இன்னொருவருக்கு செய்த நன்மையை போல அப்படி நமக்கு அவர் செய்ய போகிறது இல்லை. அவர் உங்களுக்கு வேறு விதமாக அற்புதங்களை செய்வார். ஒருவருக்கு செய்ததை அவர் உங்களுக்கு செய்ய போறது கிடையாது. ஒருவனுக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. பிரியமானவர்களே, உங்களை வேறு விதத்துல ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம நினைக்கிற அந்த நினைவின்படி அவர் நம்மை நடத்துகிறது இல்லை. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதன்படிதான் அவர் நம்மளை நடத்துவார். நீங்களே சொல்லணும், ஆண்டவரே நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நீங்க நடத்த வேண்டாப்பா, என்ன குறிச்சு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜீவியத்துல நாம பெரிய பெரிய திட்டங்களை போடுறோம். அதெல்லாம் செஞ்சிடலாம், இதெல்லாம் செஞ்சிடலாம், அதை அப்படி ஆக்கிடலாம், எப்படி ஆக்கிடலாம். சில திட்டம் நம்மளா பிளான் பண்றோம்.
பிளான் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அது தேவ சித்தத்தின்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். நம்ம ஒரு திட்டம் போடுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த திட்டம் தேவனுடைய பிரியமா இருக்கா? அவர் விரும்புகிற திட்டமா இருக்கா? அவருடைய நாம மகிமைக்காக இருக்கிற பிளானா இருக்கா? நம்முடைய திட்டம் நல்லதுதான். அந்த திட்டம் தேவ திட்டத்தோட இணைஞ்சிருக்கணும். 12 சீசர்கள் இருந்தாங்க பாத்துக்கிடுங்க. 12 சீசர்கள், 12 சீசர்களையும் ஜெயில வச்சாங்க. ஆண்டவர் ஒரே நாள்ல 12 பேரையும் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதனால பேதுருவை மட்டும் ஒரு தடவை சிறைச்சாலையில வைக்கிறாங்க. பேதுருவை நைட்டா யாருக்கும் தெரியாம டக்குன்னு தூக்கிட்டு வரல. பேதுரு சிறையில இருக்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சிறைச்சாலைக்குள்ளே வந்து அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவனுக்கே தெரியாம கொண்டு வந்தார். பவுல சிறைச்சாலையில வச்சாங்க. பவுலுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம கொண்டு வரல. பூமி அதிர்ந்தது. பூமியை அதிரப்பணினார். சங்கிலிகள் அதிர்ந்தன, உடைந்தன, தட்டுகள் உடைந்தன. எல்லாரும் பார்க்கிற மாதிரி பவுலை தேவன் விடுதலையாக்கினார். அப்போ பேதுருக்கு செஞ்ச மாதிரி பவுலுக்கு செய்யல, பவுலுக்கு செஞ்ச மாதிரி 12 சீசர்களுக்கு செய்யல. அப்ப தேவன் ஒரே மாதிரி யாருக்கும் செய்யறதில்ல, அவங்கவுங்க திட்டத்தின்படி செய்யறதில்ல. தேவ திட்டத்தின்படிதான் அற்புதம் செய்வார். ஒரே விதமாக அற்புதங்களை அவர் செய்ய மாட்டார். யாருக்கும் செய்ததை எனக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்ல. அதான் உண்மை. நான் நம்புவது அவராலே வரும், அவராலே மட்டும்தான் வரும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு என்ன செய்கிறார், தேவன் நமக்கு எப்படி இந்த 5வது மாதத்துல செய்ய போகிறார், தேவன் இந்த 5வது மாதத்துல நமக்கு செய்யறது எப்படி இருக்கும். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், அதுல 20வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நமக்கு இந்த மாதத்துல எப்படி செய்வாராம், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். அவராலேதான் நமக்கு அற்புதம் நடக்கும். அவராலேதான் நமக்கு நம் நம்புவது வரும். ஆனா அவர் எப்படி நமக்கு நம்புவதை செய்வாராம், அவர்தான் செய்வார். ஆனா அவர் எப்படி செய்வாரா, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய். அவனுக்கு செஞ்சது இவனுக்கு செஞ்சதே கிடையாது. இந்த எய்த்த வீட்டுக்காரனுக்கு நீ செஞ்சீர அது மாதிரி எனக்கு செய்யுங்க இல்ல, எவருக்கும் செய்ய முடியாததை நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு தந்தருள வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில, இந்த புதிய மாதத்துல இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க படிச்சிருக்கலாம், எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ரிசல்ட் வருவதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். என்ன மார்க் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த பிள்ளை ஒரு மார்க் எடுத்துச்சு, அந்த பையன் ஒரு மார்க் எடுத்தான், அதை விட ஒரு மார்க் அதிகமா இருக்கணும், ஒரு மார்க் 2 மார்க் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க
யோசிச்சு உங்க மைண்ட்ல போட்டு குழப்பி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களுக்கு செஞ்சதை இவங்களுக்கு செஞ்சதை உன் பிள்ளைக்கு நான் செய்ய போறது கிடையாது. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீ யோசிக்க முடியாத உனக்கு செய்வேன். இந்த 5வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு வாக்கு தருகிறார். இந்த 5வது மாதம் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நீ யோசிக்க முடியாதவைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது திராட்சரசம் திருமண வீட்டிலே காலியாய் போகிறது. திராட்சரசம் பற்றாக்குறையானது. உடனே எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்தார்கள். ஆண்டவர் திராட்சரசத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். பிரியமானவர்களே, இவர்கள் கேட்டது என்ன? சாதாரண திராட்சரசம் கேட்டார். ஆனால் அதே போல சாதாரண தண்ணீரை எடுத்தார். அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அதை மொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். கொடுத்தார்கள். வந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், எவனும் திருமண வீட்டுல முதலாவது நல்லதை கொடுத்துட்டு பின்னாடிதான் ஒரு மாதிரி சரியில்லாத கொடுப்பான். ஆனா நீ முதல்ல ஒரு மாதிரி கொடுத்துட்டு இப்பொழுது ஏன் இவ்வளவு ருசி உள்ளதா எங்களுக்கு தருகிறாய் என்று கேட்டார்கள். காரணம் என்ன? கர்த்தர் கொடுப்பது தண்ணீரா இருந்தாலும் அதை திராட்சரசமாக கொடுப்பார். அது திராட்சரசமாக மாத்திரமல்ல, முன்பு கொடுத்ததை விட பின்பு அதிக சுவையாக அவர் கொடுப்பார். இந்த காலவேளையில உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்க முன்னாடி 1000 காரியங்களை யோசித்திருக்கலாம், திட்டமிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தருவது நீ வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உனக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 நாளாகவும் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று கேட்கிறார். சாலமோன் சொல்றான், எங்க அப்பாவை மாதிரி நான் ஒன்னும் பெரிய வல்லவன் கிடையாது. எங்க அப்பாவை போல பெரிய திறமசாலியும் கிடையாது. எங்க அப்பா தாவீது பயங்கரமான ஆளு. ஆனா எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தேவை இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தாரும்னு கேட்கிறான். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா கொடுக்கிற கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? எப்பா, நீ வேற ஏதாவது மாளிகை பங்களா அப்படி கேட்ப நினைச்சேன். ஆனா நீ ஞானத்தை கேட்ட பாரு. என் ஜனத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை கேட்ட பாரு. அதனால நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன். ஸ்தோத்திரம். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர், நீ வேண்டிக் கொண்ட ஞானத்தையும் தருகிறேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன். இந்த கால வேளையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவராலே நான் நம்புவது வரும் சொன்னாரே தாவீது, எப்படி அவர் உங்களுக்கு செய்வார்? நீ நம்புவதை எப்படி உனக்கு நிறைவேற்றுவார் என்றால், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். உன் நினைவை விட, உங்க புத்தியை விட, உங்க திட்டத்தை விட, உங்க தீர்மானத்தை விட ஆண்டவருடைய தீர்மானமும் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய நம்பிக்கையும் வேறு வேறு காரியத்தில் இருக்கிறது. வேறு வேறு அபிஷேகத்தினால, வேற வேற திட்டத்தினால ஆண்டவர் உங்களை நிறைக்க போகிறார். நீ கேட்டுக்கொண்டதையும் தருவார். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை இது எனக்கு செய்யுங்கப்பான்னு செய்தி சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க, அதையும் தருவேன், அதை விட மேலானதையும் உனக்கு தர வல்லவராயிருக்கிறேன். ஏன்னா கர்த்தரின் கை குறுகி போகவில்லை. கர்த்தரின் கை அவன் சொத்தனம் கஞ்சத்தனம் பிடிச்ச கை அல்ல. கர்த்தருடைய கை எதையும் செய்ய முடியாத கை அல்ல. நீ நினைக்கிறத விட 1000 மடங்கு, நீ விரும்புகிறதை விட 1000 மடங்கு உயர்வானதை தருவதற்கு கர்த்தருடைய கை விரிவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை ஜெப நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கை உங்களுக்கு அருமையானதை அற்புதமானதை தர வல்லதா இருக்கிறது. அப்போ முதலாவது, நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உனக்கு செய்வார். 2வது, யோவான் எழுதின சுவிசேஷத்தை திரும்புவோம். அதுல 5ஆம் அதிகாரத்தை பாருங்களேன்.
6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு 6வது வசனம் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதி உள்ளவன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி என்று சொல்லப்பட்டு நிறைய வார்த்தைகள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 2வது ஒரு காரியம் உங்களுக்கு செய்வாராம். இந்த மனுஷன் தப்பானி முடியாதவன், திமிர்வாதக்காரனை போல கைகால் முடக்கப்பட்டு கிடக்கிறான். இவனை கொண்டு போய் குளத்தில், எப்பொழுது குளம் கலங்கும், பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது தேவதூதன் வந்து எப்பமாவது ஒரு முறை அந்த குளத்தை கலக்குவான். கலக்கும் போது யார் முந்தி அந்த குளத்தில் இறங்குகிறானோ அவன் சுகமாவான். இதான் வார்த்தை, இதான் வசனம். ஆனால் இவன் பல வருஷங்களாக அந்த குளத்தின் அடியிலே உட்கார்ந்து இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னப்பா நீ இங்க உட்கார்ந்து இருக்க, நீ சுகமாக வேணும் விரும்புறியா? ஆமா. அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? அந்த வியாதியஸ்தனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? குளம் கலங்கும், நான் போய் விழுறதுக்குள்ள யாரோ ஒருவர் வந்து எனக்கு முன்னாலேயே ஒருத்தன் இறங்கிட்டு போயிடுறான், அவன் சுகமாயிட்டு போயிடுறான். எனக்கு நன்மை செய்ய, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் கிடையாது. யார் எனக்கு உதவி செய்வா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, எப்பொழுதும் சுகமான பின்பு படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பார்கள், ஆனால் நீயோ படுக்கை எடுத்துக்கொண்டு சுகமாக போகிறாய். நேற்று அவன் கலக்கப்படும் போது அவன் விழுந்து சுகமானானே, போன வாரம் கலக்கப்படும் போது ஒருத்தன் விழுந்து சுகமானானே, அவனுக்கு செய்ததை போல் அல்ல நான் உனக்கு செய்வது. அவர் வித்தியாசமானதை உனக்கு செய்ய போகிறார். இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற 2வது காரியம், அவர் உனக்கு வித்தியாசமான அற்புதத்தை செய்வார். அந்த குளம் கலக்கப்படும் போதுதான் அற்புதம் நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மே மாதத்துல, இந்த 5வது மாதத்துல அது வந்தாத்தான் அற்புதம் நடக்கும். இது கிடைச்சாத்தான் அற்புதம் நடக்கும். இந்த பணம் வந்தாத்தான் எனக்கு அற்புதம், அந்த பணம் வந்தாத்தான் எனக்கு அற்புதம், இந்த வேலை கிடைச்சாத்தான் அற்புதம், இந்த மார்க் கிடைச்சாத்தான் அற்புதம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் உன் மைண்ட்ல இருக்கு, அது உண்மைதான், அப்படிதான் நடக்கும், அற்புதம் நடக்கும் உனக்கு. ஆனா அது போல உனக்கு அற்புதம் கிடையாது. குளம் கலங்கினாத்தான் நீ விழணும்னு அவசியம் இல்ல. குளத்தை கலக்குகிறவர் உன் அருகிலே வருகிறார். குளத்தையே கலக்கி அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர் உன் அருகிலே வந்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டுமா என்று கேட்கிறார். ஆம்னு சொன்ன உடனே, எப்பா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடு அப்படின்றாரு. அவன் குளத்திலேயும் விழவில்லை, தண்ணீரிலையும் நினைக்கப்படவில்லை, குளத்தையும் யாரும் கலக்கவும் இல்லை. வார்த்தையினாலே அற்புதங்களை செய்கிறவர், எவருக்கும் செய்யாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே செய்வார். அவர் வித்தியாசமானதை செய்வார். முதலாவது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். 2வது, எவருக்கும் செய்யாததை உங்களுக்கு அவர் வித்தியாசமாய் செய்வார். பிரியமானவர்களே, வேறு வழியாக வித்தியாசமாக ஆண்டவர் செய்வார். நீ நினைக்கிறதெல்லாம் அங்க நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டார். இந்த 5வது மாதத்துல நீங்க விரும்புறத மாதிரிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டார். கர்த்தர் வேறு விதமாக ஆண்டவர் செய்வார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஈசாக்குக்கு ஒரு விருப்பம், ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு. ஈசாக்குடைய விருப்பம் அதுதான். யாக்கோபு அல்ல, ஏசாவை, மூத்தவனை நான் ஆசீர்வதிக்கணும். இதுதான் ஈசாக்குடைய ஆசை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஈசாக்கை கொண்டு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். தேவ திட்டம் வேற. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். யோசேப்புக்கு விருப்பம் என்ன? மனாசே மேல் கை வைத்து அப்பா ஆசீர்வதிப்பாருன்னு. யாக்கோபுடைய கை மாறுகிறது.
இந்த ஈசாக்கோட, அதாவது இந்த யோசேப்பு நம்பிக்கை வேறு வழியா இருக்கிறது. அப்பா மனாசே தான் ஆசீர்வதிக்கணும்ன்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 25:23 சொல்லுது, இளையவன் மூத்தவனால், அதாவது இளையவனை மூத்தவன் சேவிப்பான். இளையவனை, சின்னவனை மூத்தவன் சேவிப்பான். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மூத்தவன் தான் பெரிய ஆளா வருவான், மூத்தவன் தான் எல்லா குடும்பத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணுவான், மூத்தவனை தான் ஆசீர்வதிக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்தி எல்லாம் அப்படி இருக்கு. நான் சொல்றேன், இளையவனை மூத்தவன் சேவிப்பான். அருமை தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வீட்டுல உதவாக்கரையா ஒண்ணும் தெரியாம குப்பை மாதிரி உங்க வீட்டுல யாராவது கடைசியா இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிறீங்க மூத்தவன் சம்பாதிச்சு கொடுப்பான், மூத்தவன் பார்த்துக்கிடுவான், அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான் நினைக்கிறீங்க. இல்ல, தேவன் சொல்லுகிறார், உங்க வீட்டுல எது உதவாக்கரையா இருக்குதோ அதை கொண்டுதான் கர்த்தர் உங்க குடும்பத்தை போஷிக்க போகிறார். ஆகாதவைகளை ஆகும்படி செய்கிறவர். நீ நினைக்கிற மாதிரி அற்புதம் இல்லப்பா, வேறு வழியில வித்தியாசமானதை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்வார் இந்த புதிய மாதத்துல. ஆதியாகமம் 28:4 வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தெரிந்து கொண்டான், யாக்கோபை தெரியாம ஆசீர்வதிச்சான். யாக்கோப ஏசான்னு நினைச்சு யாக்கோப ஆசீர்வதிச்சான். நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ஏசான்னு நினைச்சு யாக்கோப ஆசீர்வதிச்சான் 27ஆம் அதிகாரம். ஆனா 28ஆம் அதிகாரத்துல தெரிந்தே ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலின் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க கடவர், நீ ஆசீர்வாதமா இருக்க போற, நீ உயர்ந்திருக்க போற, உன்னோடு ஆண்டவராகிய கர்த்தர் இருப்பார். தெரியாமல் ஆசீர்வதித்த ஈசாக்கு தெரிந்தே ஆசீர்வதிக்கிறான். நீ ஆசீர்வாதம். இது தேவ திட்டம். தேவன் உங்களை வேறு விதத்துல ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை இந்த செய்தி கேட்கிற தேவ ஜனமே, தேவன் உங்களை வேறு விதமாக எவருக்கும் செய்யாத விதத்துல அற்புதங்களை செய்ய போகிறார். நம்பர் 3, 3வது பிரசங்கியின் புஸ்தகத்தை திருப்புவோம். பிரசங்கியின் புஸ்தகம், அதுல 3வது அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உனக்கு செய்வார். வேறு வழியில எவருக்கும் செய்யாததை உங்களுக்கு செய்வார். 3வது, உங்கள் காலத்தில், அதாவது அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவருக்கு தெரியும் இந்த டைம் தான் சரியான டைம். ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு 9 அல்லது 10 மாதங்கள் ஆகிறது. தேவ திட்டம் அப்படித்தான். 10 மாதம் ஒரு குழந்தையை சுமக்கணும். அப்பதான் அந்த ஒரு குழந்தை முழு உருவத்தை அடைகிறது, முழு பலத்தை அடைகிறது, முழுமையாக அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறது 100க்கு 100. நீங்க நினைக்கிறீங்க ஒரே நாள்ல எல்லாம் ஆயிருமா? கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டம் இருக்கு. உன் கணவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஒரே நாள்ல அப்படியே ஜீம்பூம்பா நடக்காது. உங்க பிள்ளை மனம் திரும்பணும், என் பிள்ளை சரியில்லை மனம் திரும்பணும், ஒரே நாள் அப்படியே ஒண்ணும் ஒரு மாதிரி ஆண்டவர் மந்திரம் போட மாட்டார். மந்திரத்தினால் உருவாகுவது அல்ல ரட்சிப்பு. ஆசீர்வாதம் ஒரே நாள்ல அப்படியே ஆண்டவர் பழிப்பதாகன்னு செய்யறது கிடையாது. அது நடக்கட்டும் ஜீம் பூம் பா அப்படி கிடையாது. தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஆதீனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆதீனத்திலே, அதாவது எப்படின்னா பூமி உருவாகும் முன்னே உங்களுக்கு இதை செய்வேன்னு சில காரியத்தை, சில காலத்தை நியமிச்சு வச்சிருக்கிறார். அந்த நியமிச்சு வச்ச காலத்துல தான் நடக்கும். அவசரப்படாதீங்க, ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. தேவனால ஒரே நாள்ல அற்புதம் செய்ய முடியும். ஒரு மரம் இருக்கு, ஒரு மரத்தை நாம நட்டும் போது, அதாவது ஒரு செடி அல்லது மரம், அது ஒரு விதை, நெல்லோ எள்ளோ மரமோ தென்னை மரமோ என்ன மரமா இருந்தாலும் சரி,
ஒரு தென்னை மரம் அப்படின்னா தென்னை மரத்தை நட்டி வச்சீங்கன்னா குறைஞ்சது 5 to 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பலன் தரும். ஒரு நெல்லை நடுறீங்கன்னா அது அது அந்த அந்த நெல் முளைச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 to 10 நாள் ஆகுது. காலங்கள் வச்சிருக்கிறாரு, டைம். அதுலதான் வளரும். சில காரியங்களை ஒரே நாள்ல தேவன் செய்யறாரு. நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. ஆரோன் தான் ஊழியக்காரனா இருக்க முடியுமா? ஆரோன் தான் ஆசாரியனா? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆரோன்ட்ட பேசுறவர் ஏன்ட்ட பேசுவார், மோசையோடு பேசுறவர் ஏன்ட்ட பேசுவாருன்னு மிரியாம் மத்த எல்லாரும் துடிக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்கு நிரூபிக்கணும்ல, கர்த்தர் ஆரோனை தான் அழைச்சிருக்காருன்றதை நிரூபிக்கணும்ல. என்ன செய்யறது? எல்லாரும் கோலையும் கொண்டு போய் வைங்க, உங்க கையில இருக்கிற கோல் என்று எடுத்து வைங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோல் எடுத்து வைங்கன்றார். ஒவ்வொரு கோத்திரத்தான் வைக்கிறான், ஆரோன் வைக்கிறான். நடந்தது என்ன? ஒரே ராத்திரியில ஆரோனின் கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனியாக மாறினது, வளர்ச்சி அடைந்தது. கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன். ஒரே ராத்திரியிலையும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், பூத்து காய்த்து கனிதர என்னால வைக்க முடியும். ஆனா ஒரு வருஷத்துல உன்னை ஆசீர்வதிக்க முடியும், ஒரு 10 வருஷம் கூட ஆசீர்வதிக்க முடியும், அல்லது 2 நாள்ல ஆசீர்வதிக்க முடியும், 3 நாள்ல ஆசீர்வதிக்க முடியும். இது என்னுடைய விருப்பம், என்னுடைய திட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் திட்டம் என்ன? எந்த காலம் உனக்கு நான் வைத்திருக்கிறனோ அந்த காலத்துல உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும். அந்த காலத்துக்காக நீ காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த காலை ஜெப நேரத்துல இந்த 1ஆம் தேதி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அவர் உங்களுக்கு கொடுக்கிற காலம் வருகிற வரை நீங்கள் காத்திருங்கள். அதினதின் காலத்துல செய்வார், அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்வார். திராட்சரசம் குறைவுபட்டது. எல்லாரும் மரியாள்கிட்ட போய் உங்க பிள்ளைய திராட்சரச தண்ணீரை, அதாவது தண்ணியன்னு கூட சொல்ல, திராட்சரசம் காலியா போச்சு, ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய சொல்லுங்க. மரியாள் இயேசுவிடத்துல வந்தாள், திராட்சரசம் காலியா போனது, ஏதாவது ஒரு அற்புதம் செய்ப்பா. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் நேரம் இன்னும் வரவில்லை. எனக்கு அந்த டைம் இன்னும் வரலப்பா. டைம் வந்தா தான் அற்புதம் செய்ய முடியும். அந்த நேரத்துக்காக ஆண்டவர் காத்திருந்தார். நேரம் வந்தபோது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவான் 11ஆம் அதிகாரம். மிகவும் நேசித்த ஒரு குடும்பம், லாசரு, அவருடைய சகோதரன், சகோதரி, மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பத்தை மிகவும் நேசித்தார். லாசரு மரண தருவாயில் இருக்கிறான் செய்தி வந்தது. இருந்த பட்டணத்தை, இருந்த இடத்திலிருந்து 5 நிமிஷத்துல போய் லாசரு வீட்டுக்கு போயிடலாம். ஆனா ஆண்டவர் அந்த ஊரை விட்டு வெளியே வேறு ஊருக்கு போறார். யோசிச்சு பார்க்க முடியுதா உங்களால? ஒரு நிமிஷத்துல போய் அற்புதம் செய்திருக்கலாம்ல. சாக போற லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கலாம்ல. உயிரோடு எழுப்புறதை விட சாகிற தருவாள் இருக்கிறவனுக்கு சுகம் தந்திருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் வேறு ஊருக்கு போறார், வேற வழியை ஓடுறார். சில நேரங்களில நாம அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த நபரை வச்சு எனக்கு உதவி செய்வார், இந்த அந்த நபரை வச்சு உதவி செய்வார், இந்த அப்படி செய்வார், இப்படி செய்வார். நம்ம மைண்ட் எல்லாம் அப்படித்தான் போகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த நபர் மூலமா அற்புதம் நடக்கும் நினைக்கிறியோ அந்த கதவை கர்த்தர் அடைச்சு வைப்பார், அதை லாக் பண்ணுவார். நீ அங்க இருந்தானே வரும்னு நினைக்கிற, உன் பிளான் அப்படித்தானே இருக்கு. அப்ப என்ன நம்பிக்கை? நான் நம்புவது அவராலே வரும். நீ நம்பல, நீ நம்புறது நான் இந்த நபரை நம்புறேன், அவரு தருவாருன்னு நினைக்கிற. அந்த கதவை கர்த்தர் லாக் பண்ண. உன் சொந்த புத்திய, அந்த சொந்த புத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் இல்லாமல் ஆக்குவார், அடைச்சிருவாரு. காலைல போய் கேட்பீங்க, அந்த பணம் கொடுக்குற, நீங்க இல்ல, நோ, வெளியே போன்னு கதவை சாத்திடுவான். அந்த விசுவாசி போஷிக்கும், இந்த விசுவாசி தசமமா தரும், இந்த விசுவாசி காணிக்க அனுப்பிடும். எங்க இருந்தோ ஒரு காணிக்க வரும், வாங்கி சாப்பிடலாம்னு நீ
தப்பு கணக்கு போடுற பாரு, உன் கணக்க கர்த்தர் க்ளோஸ் பண்ணுவாரு, அதை லாக் பண்ணி வைப்பார். அந்த நபரை நீ நம்புன, அந்த நபரால உனக்கு ஒரு நன்மையும் வராது. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த நபர் உனக்கு அற்புதங்க செய்தது அல்ல, உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் நான் தான் அவங்க மனசை தொடணும், அவங்க மனசை நான் தான் கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும். அந்த மைண்ட்ல அவங்க மனசுல கொடுக்கிறதுக்கு உண்டான எண்ணங்களையும் யோசனையும் நான் தான் உருவாக்கணும். ஆனா நீ என்ன செய்யற, யாரையாவது ஒரு நபரை நம்பிக்கிட்டு அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க நினைக்கிற பாரு, இந்த நம்பிக்கையை கர்த்தர் க்ளோஸ் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான். சிலர் முகம் தெரியாதவர்கள் எனக்கு காணிக்கை கொடுத்தார்கள். எனக்கு அக்கௌண்ட்ல 1ஆம் தேதி ஆனா அந்த காணிக்கை வரும். நான் அதை நம்பிட்டே இருப்பேன், இது வந்துடும், இதை வச்சு அதை அடைச்சிடலாம், அதை கொடுத்துடலாம். 1ஆம் தேதி ஆயிடுச்சு, என்னன்னு வரல. 2ஆம் தேதி ஆயிடுச்சு, ஏன்னு வரல. கர்த்தர் அந்த கதவை அடைச்சாரு. ஏன்? உன் நம்பிக்கை அதுலயே இருக்குது. நான் உன்னை வனாந்திரத்திலே போஷிக்க முடியும், பச்சைக்கிழத்துல பச்சனத்தையும் பலவானத்திலிருந்து மதுரத்தையும் கொடுப்பது நான் அல்லவா, நான் தானே உனக்கு கொடுக்கணும். நீ ஏன் அந்த அக்கௌண்ட பாக்குற, நீ அந்த ஜிபே பாக்குற, நீ அந்த போன் பே பாக்குற, அது வரும் இது வரும் நினைக்கிற. ஒன்னு நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. அந்த பிளான் எல்லாம் கர்த்தர் அதம் பண்ணி நீ நினைக்கிறத தரமாட்டாரு, நினையாததை கர்த்தர் தருவார். கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அதினதின் காலத்துல அவர் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். யோசேப்பு ஒரு சிறைச்சாலையில கிடக்கிறான். உள்ள இருக்கிற ஒருத்தன் ஒரு சொப்பனம் பாக்குறான். அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு இதோட விளக்கத்தை கேட்கிறான். யோசேப்பு சொல்றான், இன்னும் 3 நாள்ல நீ உன்னை ஆண்டவர் உன் ராஜா மறுபடியும் கூப்பிட்டு உன்னை உயர்த்த போறாருப்பா. எல்லா சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு சொல்றான், நீ உயர்ந்திருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ, என்னையும் கொஞ்சம் ராஜாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இங்க இருந்து வெளியே கொண்டு வந்துருன்றான். கண்டிப்பா நான் செய்யறேன்ட்டு 3 நாள் ஆச்சு. அவனை கொண்டு போனாங்க, உயர்த்திட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது 40:14 சொப்பன விளக்கம். 40ஆம் அதிகாரம் 23, ஆதியாம் 40:23. அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்த அவன் உயர்ந்ததுக்கு அப்புறம் யோசேப்பை அவன் மறந்தான்னு பைபிள் சொல்லுது. மறந்துட்டான் டோட்டலாவே. யோசேப்புடைய என்ன 3 நாள்ல என்னை விடுதலை ஆக்கிடுவாங்க. அவன் போய் சொல்லிடுவான், 3 நாள்ல நான் ரொம்ப விடுதலை ஆகி சரியாயிருவேன். ஓ சூப்பர், எனக்கு 3 நாள்ல விடுதலை, 2 நாள்ல விடுதலை கிடைச்சிடும் நினைச்சுட்டான். 2 நாள்ல விடுதலை கிடைச்சிடும். நடந்தது என்ன தெரியுமா? 2 வருஷம் அவன் சிறைச்சாலையில இருந்தான். சும்மா இருந்தா கூட ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில தூக்கி இருப்பாரு. இவன் அவனுக்கு கூட இருந்தவனை நம்பினான் பாத்தீங்களா? அதனால 2 வருஷம் காலம் தாமதமானது. காலத்தை கர்த்தர் மாற்றினார். ஆதியாம் 41:9 மறுபடியும் அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். வேலைக்காரனுக்கு அல்ல, யோசேப்புக்கு சொப்பனம் வரல, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. விளக்கம் கொடுக்க ஆள் இல்ல. அப்பதான் இந்த அதே நபரை பயன்படுத்துறாரு. எப்பா, நான் ஜெயில இருக்கும்போது ஒருத்தன் அங்க இருந்தான், என் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தான், அவன் நல்லவன், அவன் என்ன கனவு கண்டிய கனவையும் சொல்லுவான், விளக்கத்தையும் சொல்லுவான்னு. உடனேதான் அப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த நபரை தூக்கி எடுத்து கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். யோமனுவமா இது காலவேளை ஆண்டவரே, 3 விதங்கள்ல கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். அவர் வித்தியாசமா வேறு விதமா உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. 3வது ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளையில நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே நாங்கள் பல திட்டங்களோடு பல ஆண்டவரே தீர்மானத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு பெரிய அதிசயமானது எங்களுக்கு செய்து ஆசீர்வதிப்பீராக. நீ சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.